சொத்து வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி, என்னென்ன விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்கிற தொடரில் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம ஒரு 3 விஷயங்களில் பார்த்துட்டோம். இப்போ 4வது வீடியோவில் 4வது அம்சம் என்ன பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலை. இப்போ சொத்து வாங்கும்போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேணும் அப்படின்ற விஷயங்கள்ல முதல் 3 வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்றதை நீங்கள் முதல் வீடியோவில் பாருங்கள். இது 4வதாக முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லுவோம். இப்போ 4வதாக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், ஈசி அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. இன்னொரு தமிழில் சொல்கிறாங்க வில்லங்க சான்றிதழ். இந்த வில்லங்க சான்றிதழ் அதை கண்டிப்பாக வாங்கி அதை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வில்லங்க சான்றிதழ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை எப்படி பார்க்கறது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். வில்லங்க சான்றிதழ் அப்படின்றது அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ன்றது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ், ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன சொத்தை பற்றி சொல்கிறோமோ அந்த சொத்தின் மீது என்னென்ன வில்லங்கங்கள், என்னென்ன அடமானம், என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத அந்த டாக்குமெண்ட்டில் தெரிவிப்பாங்க. இப்போ நம்ம சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த சொத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி, வில்லங்க சான்றிதழ் வாங்கி அதில் என்னென்ன வில்லங்கங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த வில்லங்கம் அப்படின்னு சொன்னோன்னா பண்ணிச்சிங்கன்னா, நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. ஒருத்தருடைய போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கினோன்னா போலீஸ்காரன்ட்ட போய் இது மாதிரி நான் இவர் மேலே இந்த கேஸ் இல்லை, சரி ஒரு இந்த குற்றவியல் வழக்கு இல்லை, அது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைக்கு போகும்போது அல்லது வெளிநாட்டில் பாஸ்போர்ட், வெளிநாட்டு இது ஒரு முக்கியமான ஜாபுக்கு போகும்போது வாங்குற சர்டிஃபிகேட் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அது மாதிரி கிடையாது. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்குறாங்க, அவங்க மேலே ஏதாவது குற்றவியல் வழக்கு இருக்கா இல்லையா, பதிவு இருக்கான்னு மட்டும் கொடுப்பாங்க. இங்கே ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இதை கெட்ட விஷயம் மட்டும்தான் இருக்கா, கோர்ட் அட்டாச்மெண்ட் இருக்கா அப்படின்றது மட்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட என்னென்ன டிரான்சாக்ஷன் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றதான் குறிப்பிடுவாங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அது அந்த வில்லங்க சான்றிதழில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வராது. அது கோர்ட் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. வில்லங்க சான்றிதழில் என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பர்டிகுலர் நம்ம எந்த சொத்தை பற்றி சொல்கிறோமோ அந்த சொத்தின் மீது என்னென்ன ஆவணங்கள் அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதை தான் தெரிவிப்பாங்க. இப்போ அந்த வில்லங்க சான்றிதழ் வாங்கினதுனாலே அந்த சொத்தில் வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. வில்லங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வில்லங்க சான்றிதழ் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃபீஸில் வாங்கினீங்கன்னா அந்த பர்டிகுலர் சொத்தின் மீது என்னென்ன டிரான்சாக்ஷன், சேல் லீட் பண்ணியிருக்காங்களா, சேல் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, பவர் ஆஃப் அட்டர்னி போட்டிருக்காங்களா, இல்லை அது மேலே ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்களா, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி மேலே கோர்ட்டில் யாராவது கேஸ் போட்டு சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதன் மேலே ஏதாவது பாகப்பிரிவினை பண்ணியிருக்காங்களா, இல்லை அதன் மீது ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது ரிலீஸ் டீட் போட்டிருக்காங்களா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் டீட் போட்டிருக்காங்களா, இந்த ஆவணங்கள் எல்லாம் ஏதாவது அந்த சொத்தின் மீது ஏதாவது பண்ணியிருந்தாங்க அந்த ரெஜிஸ்ட்ராரோட புக்கில் இல்லை என்ட்ரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வில்லங்க சான்றிதழில் என்னென்ன இந்த சொத்தின் மீது என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ், இந்த ஆவணங்கள்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது என்று தெரிவிப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ வில்லங்க சான்றிதழ் அப்போ நம்ம அப்ளை பண்ண சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த சொத்தின் மீது ஒரு வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்க்கணும். இப்போ வில்லங்க சான்று போட்டு பார்க்குறதுனா என்ன, இப்போ அதில் இப்போ சார் என்ன இப்போ இன்னைக்கு தேதியில் ஒரு வருஷத்துக்கு போட்டு பார்த்துட்டு அது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வில்லங்க சான்றிதழ் அப்ளை பண்ணுறோன்னா, சார் இந்த சொத்தின் மீது ஒரு 10 வருஷத்துக்கு நான் வில்லங்க சான்றிதழ் போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 வருஷத்தில் என்னென்ன டிரான்சாக்ஷன் அந்த சொத்தின் மீது பதிவு பண்ணப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் தெரிவிப்பாங்க. அப்போ நம்ம வில்லங்க சான்றிதழ் எத்தனை வருஷத்துக்கு போடணும் அப்படின்னு சொன்னால், சொத்தை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்க்கணும். 40 வருஷத்தில் இந்த சொத்தின் மீது என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு,
என்னென்ன ஆவணங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்றதை போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து என்ன செய்யும், இப்போ 40 வருஷத்தில் இந்த சொத்து மீது யார் யார் பேரில், யார்லேருந்து யாருக்கு பேருக்கு, அதுக்கு பேர் யாருக்கு பேருக்குன்ற விவரங்கள் எல்லாமே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சொத்தின் மீது ஏதாவது வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, வேறு ஏதாவது அடமானம் பண்ணியிருக்காங்களா, சொத்தின் மீது அடமானம் இப்போதைக்கு இருக்கா, கோர்ட் அட்டாச்மெண்ட் இருக்கா, இல்லை கவர்மெண்ட் ஏதாவது அக்விசிஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட சொத்து வாங்க வர்றவங்ககிட்ட, சார் இது மாதிரி வந்து ஒரு சேஃப்டி மெஷராக ஒரு 40 வருஷத்துக்கு வில்லங்கம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னோடனே எல்லா கிளைண்ட்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எதுக்கு சார் போடணும், ஏற்கனவே அவர் விற்கிறவரே வந்து ஒரு வில்லங்க சாண்டு வாங்கி வச்சுருக்காரு, அதை பார்த்துட்டு நீங்கள் போட்டால் போதாதா, நீங்கள் இன்னொரு தடவை போட்டு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம சொல்கிற அட்வைஸ் என்ன சொல்கிறோன்னா, நான் சரி அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் இருந்தாலும் இருக்கட்டுங்க, நம்மளும் ஒரு சேஃப்டி மெஷருக்கு இன்னொரு செக்கிங் பண்ணி பார்த்துடலாம். பெருசாக ஒன்று வில்லங்க சாண்டு வாங்குறது பெரிய காசு ஒன்று ஆயிரம் போகிறது, ஒன்று போட்டு பாருங்கள், 40 வருஷத்துக்கு போட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நான் அட்வைஸ் பண்ணுறது வழக்கம். ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா கிளைண்ட்டு, எதுக்கு இந்த வக்கீல் தேவையில்லாமல் இன்னொரு ஏற்கனவே ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்குறாரு அப்படின்ற சிலர் நினைக்கிறாங்க. அது பொதுவாக அந்த கிளைண்டருடைய மனநிலை தான். ஒரு சந்தையில் போய் மாடு வாங்க போனோன்னா மாடை வந்து ஒரு 10,000 கொடுத்து காசு கொடுத்து வாங்கிடுவான். வாங்கிட்டு அந்த 10,000 கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு அதுக்கு ஒரு கயிறை கட்டி வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு 100 ரூபா கயிறை கொடுத்து வாங்குவான்னா கயிறை கொடுத்து வாங்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், அப்போ வந்து எதுக்குடா நம்ம வீட்டில் தான் ஒரு கயிறு இருக்குது, இதுக்கு புதுசாக ஒரு 100 ரூபா கொடுத்து கயிறு வாங்கணும், தேவையில்லை அப்படின்வான். அந்த விற்கிறவன்கிட்ட போய் கேட்டால், இப்போ ஒரு பழைய கயிறு தான் கொடுக்குறாருன்னா, இல்லை சாஸ்திரப்படி வந்து நான் அந்த மாட்டை மட்டும் தான் கொடுப்பேன், அதுக்கு ஒன்றால் கயிறு கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அது வந்து எங்கள் இதில் வந்து என்னுடைய இதெல்லாம் தேவகுத்தம் ஆகிடும், எனக்கு வருமானம் என்னோட செல்வெல்லாம் போய் தரமாட்டேன் அப்படின்வான். அப்புறம் அங்கே ஏதாவது கிடக்கிற ஒரு கயிறை எடுத்து போட்டு ஒரு இத்து போன கயிறு பிஞ்சு போன கயிறை கொடுத்து மாட்டை கட்டிட்டு இழுத்துட்டு போய் அப்படி இழுத்து போயிட்டே இருப்பான். மாடு கொஞ்சம் தூரம் வரும், சரி ஏதோ இழுத்துட்டு போகிறானேன்னு வரும். கொஞ்சம் தூரம் போனோடனே என்னடா புது ஆள் வேற எங்கேயோ புது ரூட்டில் கூட்டுட்டு போகிறானே, நம்ம வேணா எங்கேயோ வேற எங்கேயோ கூட்டு போகிறானுன்னு சொல்லிட்டு அது மாடு என்ன பண்ணும், ஒரு மிரண்டு அவன்கிட்ட பிச்சுக்கிட்டு அங்கேருந்து எங்கேயோ ஓட பார்க்கும். அவன் சந்தையில் வாங்கின மாடாச்சு, அது எங்கே ஓடணும் இவனுக்கு தெரியாது, அவன் விரட்டும் அது ஓடும் கடைசியில் மாடு எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியாது, பிடிக்க முடியாமல் போய்டும், கடைசியில் மாடும் போயிடும். ஸோ 100 ரூபாய்க்கு பார்த்து ஆசைப்பட்டுட்டு 100 ரூபா மிச்சனை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாட்டையே விட்ட மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம சில கிளைண்ட்ஸில் சொல்லுவோம், இது மாதிரி ஒரு 100 வீசி போட்டு பாருங்கய்யா, இது வந்து ஒரு நல்லது, ஒரு இன்னொரு டபுள் செக்அப் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நிறைய கிளைண்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயம், எதுக்கு சார் இதிலே நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் இன்னொரு ஈசி போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈசியில் கடைசியில் ஒரு வார்த்தைகள் இருக்கும். ஒரு வில்லங்க சான்றிதழ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுக்குறாங்கன்னா அதில் கீழே போட்டிருப்பாங்க, இதில் நாங்கள் வந்து இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இதில் பிழை இருந்தாலோ நாங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்தை வச்சுருக்காரு, அவர் வந்து ஒரு யாருக்கிட்டையோ ஒரு ப்ரைவேட் ஃபைனான்சர்கிட்டையோ ஒரு பேங்க்லேயோ ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கி அது அடமான டீட் போட்டிருந்தாருன்னா, ஒரு மிஸ்டேக் ஒரு இதில் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரார் அந்த ஈசியில் குறிப்பிடலைன்னா, நாளைக்கு அதை நம்பி நம்ம சொத்தை வாங்கிட்டோம், ரிஜிஸ்ட்ரார்ட்ட போய் ரிஜிஸ்ட்ராரு நீ இது மாதிரி ஈசியில் குறிப்பிடலையே, இப்போ எப்படி புதுசாக வருது, அதனால் நான் அந்த கடன் என்ன கட்டுப்படுத்தாது நம்ம சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்ட்ரார் அந்த நாம சொல்லுவாங்க, அந்த ஈஸியை கீழே கடைசி வரியில் எடுத்துப்பார், அதில் ஏதாவது பிள்ளையோ தப்போ இதாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு போட்டோம், அதனால் நாங்கள் எந்த இதுலையும் பொறுப்பு இல்லை அப்படின்வாங்க. அப்போ நம்ம அதை ஈஸி எப்படி தான் நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, சில விஷயம் சம்டைமில் ஒரு நிறைய இந்த ஃப்ராடு ஏமாத்து நடக்கும்போது வந்து இந்த விற்கிறவன் ஒரு மில்ல வாங்கி கடன் வாங்கியிருந்தா கூட அவனாக ஒரு ஈஸி வாங்கும்போது அவன் ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ஏதாவது செட்டப் பண்ணியோ இல்லை ஏதாவது பண்ணியோ அதை வந்து அந்த மடமானமோ ஏதோ வில்லங்க வராத அளவுக்கு ஒரு பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் அவன் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டால் அவன் நல்லவன் கேட்டவன் நம்ம சொல்லுவான். இப்போ நீயே போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வானா அவன் என்ன பண்ணுவான், நான் நல்லவன்னு சொல்லி கட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த ஈசியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களே வாங்கிட்டு வர சர்டிஃபிகேட் இருந்தால் கூட நம்மளும் இன்னொன்று போட்டு பார்க்கணுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, எத்தனை வருஷத்துக்கு போட்டு பார்க்கணும்னு சொன்னால் ஒரு 40 வருஷத்துக்கு போட்டு பாருங்கள். 40 வருஷத்தில் டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்குன்றதே பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பார்த்துக்கலாம்.
அப்புறம் மூணாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு 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 நிறைய இடங்கள் ஏமாற்றங்கள் எப்படி நடக்குதுன்னா, ப்ராப்பர்ட்டியை வந்து இன்றைக்கி வந்து சென்னை விரிவாகிக்கிட்டே போகுது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 4 ரிஜிஸ்டர், அந்த காலத்தில் 4 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் இருந்திருக்கு. நார்த் மெட்ராஸுக்கு ஒன்று, சவுத் மெட்ராஸுக்கு ஒன்று, வெஸ்ட் மெட்ராஸுக்கு ஒன்று, சென்ட்ரல் மெட்ராஸுக்கு ஒன்று, அது மாதிரி குறிப்பிட்ட ரிஜிஸ்டர் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பெருகிட்டே போகுது. இந்த ஏரியா பெருசாகிடுச்சுனோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக பெருகிட்டே போகுது. அப்போ அவங்க சப்டிவிஷன் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த இந்த ஏரியா இந்த குறிப்பிட்ட வரைக்கும் உள்ள இடம் தான் எங்களுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னு ஒரு இடத்துல உதாரணத்துக்கு வச்சிங்களேன். ஒரு காலத்தில் கோடம்பாக்கத்தில் ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு பெரிய இடமா இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒன்று இப்போ சப் ரிஜிஸ்டர் பிரிஞ்சு விருகம்பாக்கம்னு போயிருக்கலாம், ஒரு வலசரவாக்கத்துன்னு ஒன்று போயிருக்கலாம். இப்படி ஒன்று போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேலே வில்லங்க இருக்கா அப்படின்னு கோடம்பாக்கத்தில் உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு 40 வருஷத்துக்கு அப்ளை பண்ணுன்னு வச்சுங்க. கோடம்பாக்கத்தில் உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருவார், வில்லங்க சார் கொடுத்துருவார். அதில் என்ன கொடுத்துருவார், இந்த ப்ராப்பர்ட்டி மேலே எந்த வில்லங்கமும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பிரிஞ்சு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட 10 வருஷத்துக்கு கழிஞ்சு பிரிஞ்சு அது வந்து விருகம்பாக்கத்துக்கு பாதி போயிருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த லோன் விருகம்பாக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வாங்கியிருப்பான். இப்போ நம்ம சர்டிஃபிகேட் ஈஸி எங்கே போய் வாங்கியிருக்கான்னு கேட்டால், ஈஸி எங்கே போய் வாங்கியிருப்பான், கோடம்பாக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேணும். கோடம்பாக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, என்னோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் சொல்கிற பீரியடு 40 வருஷம் பீரியடில் எந்த வித வில்லங்கமும் இல்லை, எந்த விதமான அடமானமும் இல்லைன்னு இருக்கும். ஆனால் நடந்தது எங்கே நடந்திருக்கும், இந்த இடையில இடப்பட்ட காலத்தில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பிரிஞ்சு போய் வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் அங்கே போனப்போ அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். அப்போ அந்த அடமானத்தை மறைச்சிடுவான். ஸோ அப்போ திருப்பி நம்ம போய் கேட்டிங்கன்னா, சார் அது அங்கே பண்ணியிருக்கான் சார், எனக்கு அது தெரியாது அப்படின்னு இவர் சொல்லுவார். நாளைக்கு போய் பின்ன கேட்டேன். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. ஸோ என்ன சொல்கிறேன், நீ அப்ளை பண்ண, இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்க போறியா, நீ வாங்கணும்னு ஆசைப்படுறியா, ரைட்டு, ஒரு லாஸ்ட் எல்லாம் வாங்கலாம் முடிவு பண்ணிட்டியா, டிரான்சாக்ஷன் செலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய அமௌண்ட் கொடுக்குற முன்னாடி நீயா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஈஸியாக போட்டு பார்த்துரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஈஸியில் வந்து நிறைய ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சர்வே நம்பர் வந்து ஒரு காலத்தில் இப்போ நம்ம அவனோட டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தா என்ன இருக்குன்னா, ஒரு காலத்தில் முதல்ல ஒரு சர்வே நம்பர் இருக்கும், அப்புறம் அதுலேருந்து ரிவைஸ் பண்ணி ஆர்எஸ் நம்பர் வேறு நம்பர் மாறி இருக்கும், அப்புறம் சப்டிவிஷன் நம்பர் இன்னொரு நம்பர் மாறி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த என்னென்ன நம்பர் இருக்கோ அவ்வளோ நம்பரையும் குறிப்பிட்டு ஈஸியாக அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சர்வே நம்பர் வந்து 10ன்னு இருந்திருக்கு, அப்புறம் ஒரு காலத்தில் வந்து அது விற்கணும்னா 10/2ன்னு வந்திருக்கு. இல்லை அதுக்கப்புறம் அது டிஎஸ் நம்பராக வேற ஒரு நம்பர் மாறி இருக்குது. அப்போ வந்து டிஎஸ் நம்பர் 44ன்னு மாறி இருக்குது. அப்போ இன்னொரு நம்பர் வேறு நம்பர் மாறி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த 4 நம்பரை ஈஸி போட்டு பார்க்கணும். இப்போ அவங்க ஈஸி எப்படி அப்ளை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு கம்ப்யூட்டர் தேடல் தான். இப்போ உடனே அவங்க போய் உடனே பார்த்த உடனே இப்போ என்னோட ப்ராப்பர்ட்டி அது 10ஆம் நம்பர் சர்வே நம்பரில் ஈஸி இருக்கான்னா அது கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், 10ஆம் நம்பர் சர்வே நம்பரில் ஈஸி இருக்கான்னு தேடி இருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 10ன்றது 10/2 மாறி இருக்கலாம், அப்புறம் டிஎஸ் நம்பர் வந்து வேறு நம்பரில் மாறி இருக்கலாம். இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் டிஎஸ் நம்பரில் வேறு போட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மார்க்கேஜ் பண்ணியிருந்தாங்களோ இல்லை வேறு சப்டிவிஷனில் பண்ணியிருந்தாங்களோ, வெறும் 10ஆம் நம்பரில் ப்ராப்பர்ட்டியில் ஈஸி இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த கம்ப்யூட்டர் ஈஸி என்ன சொல்லும், 10ஆம் நம்பரில் ஈஸியில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், அந்த வில்லங்க சர்டிஃபிகேட்டில் அவன் கொடுத்து அப்ளை பண்ண டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கானா, எல்லா நம்பர்லேயும் இருக்கா. நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 10லேருந்து 10/2 ஆகிருக்கு, அப்புறம் டிஎஸ் நம்பர் வேற ஒரு நம்பர் வந்துருக்கு, அதுக்கப்புறம் வேறு நம்பர், அந்த 4 நம்பரையும் போட்டு அந்த ஈஸி அப்ளை பண்ணியிருந்தா அப்போ அந்த கம்ப்யூட்டர் எப்படி தெரியும், இந்த நம்பரில் ஈஸி இருக்கு வில்லங்க இருக்கான்னு தேடும், இந்த 2ஆவது நம்பரில் வில்லங்க இருக்கான்னு தேடும், 3ஆவது நம்பரில் வில்லங்க இருக்கான்னு தேடும், 4ஆவது நம்பரில் வில்லங்க இருக்கான்னு தேடும். இந்த 4 நம்பரில் ஏதாவது வில்லங்க வந்து அந்த வில்லங்க இதெல்லாம் இந்த டிரான்சாக்ஷன் வந்துருக்குன்னு சொல்லி அந்த ஈஸியில் போயிடும். ஸோ அப்போ வந்து இந்த ஈஸியை பார்க்கும்போது நம்ம வந்து வெறுமனே ஈஸியில் வில்லங்க இருக்கான்னு மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மாறி வந்திருக்கு, அந்தந்த டாக்குமெண்ட் எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்றதையும் பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு காலத்தில் ப்ராப்பர்ட்டி நம்பர் வந்து 10 இருந்திருக்கும், அதுக்கப்புறம் டோர் நம்பர் வேற ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வேற ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அப்போ அந்த 4 நம்பரையும் போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அதோட முக்கியமாக பவுண்ட்ரிஸ், 4 ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரி 4 பவுண்ட்ரி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டில் சொன்னதுபடியே எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா, அதுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது ஒரு பவுண்ட்ரி இருந்திருக்கு,
அதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் வேற ஒரு பவுண்டரி மார்க். இப்போ அவன் வேறு ஏதாவது தப்பான பவுண்டரி கொடுத்தா கம்ப்யூட்டர் என்ன சொல்லணும்னா தப்பான ஒரு என்ட்ரி எழுது. அந்த மாதிரி இது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தால் கூட இந்த ப்ராப்பர்ட்டிகள் சம்மந்த ஒரு டிரான்சாக்ஷன் இல்லை, இது வேற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு அவங்களே வந்து இப்போ பார்க்கும்போது டிலீட் பண்ணிட்டு கொடுத்துட்டு நமக்கு ஈஸியாக வில்லங்கமே இல்லைன்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வில்லங்க சான்றிதழ் அவங்க தந்தாலும் அதை வாங்கிக்கிங்க. அது போக நீங்களும் ஒரு பர்சனலாக ஒன்று போட்டு பார்த்துங்க. அதில் ஏதாவது என்ட்ரிஸ் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுங்கள், நேராக அதில் சர்டிஃபிகேட் காப்பி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ப்ராப்பர்ட்டி என்னென்ன அதில் என்னென்ன மென்ஷன் டாக்குமெண்ட்லாம் ஆவணங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, சொத்து மேலே பதிவு பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணி அதிலிருந்து திருப்பி ரீவெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பார்க்கணும். இப்போ நம்மளே பர்சனலாக போய் அப்ளை பண்ணும்போது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும். சார் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி அவங்க போய் அப்ளை பண்ணோன்னா அவன் என்ன சொல்லுவான், சார் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கண்ட்ரோல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த வருஷம் இந்த வருஷம் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கண்ட்ரோல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸி ஒரு 40 வருஷத்துக்கு போனால் அவன் என்ன சொல்லுவான், சார் அப்படி போடாதீங்க, பிரித்து போடுங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போடுங்க, அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல இந்த வருஷம் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போடுங்க, இந்த வருஷத்துல இந்த வருஷம் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போடுங்கன்னு அவன் சொல்லும்போது நம்ம நேரில் போனால் அவன் சொல்லுவான். அப்போ நமக்கு ஒரு புத்தி வந்துடும், ப்ராப்பர்ட்டி இங்கங்கே இருக்கு, அப்போ அந்த பீரியடில் டிரான்சாக்ஷன் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவோம், இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு ஈசி அந்த பீரியடுக்கு, அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு ஈசி இந்த பீரியடுக்கு, இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஈசி அப்ளை பண்ணி பார்த்தோம்னா தான் உண்மையிலேயே வில்லங்க இருக்கான்றதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வில்லங்க சர்டிஃபிகேட் மட்டும் மொட்டையாக வாங்கி பார்க்கறது மட்டும் இல்லை, வில்லங்க சான்றிதழ் சரியான அப்ளை பண்ணியிருக்காங்களா, அப்ளை பண்ண விஷயம் பர்டிகுலர் சரியாக கொடுத்துருக்காங்களா, பீரியடெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா, அதுக்கப்புறம் அது வந்தது கரெக்டான ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வாங்கப்பட்டிருக்கான்றதையும் கவனித்து அந்த சொத்தின் மீது எந்த வில்லங்க இருக்கான்றதை பார்த்து கவனமாக வாங்கணும். இதுதான் இந்த வில்லங்கம் சான்றிதழை வில்லங்க சர்டிஃபிகேட் எப்படி பார்க்கறது, ஏன் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதில் என்னென்ன மால் ப்ராக்டிஸ் ஏமாத்துகள்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் ரூல் அவுட் மாற்றி பார்க்கணுன்றதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து இதே தலைப்பில், அதாவது சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு அம்சங்களையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். சட்டம் தொடர்பாக சட்ட சிக்கல் தொடர்பாக உங்களுக்கு எந்தவித சந்தேகம் இருந்தாலும் ரசியாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனல்லையோ, ரசியாக் சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலையோ, இல்லை நம்ம வெப்சைட், டைரக்டான வெப்சைட் அலிய அசோசியேட் சென்னை அப்படின்ற வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷன் போட அதை போட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஏராளமான வீடியோக்கள், ஏராளமான பிளேலிஸ்ட் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் சந்தேகம் இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்த்து உங்களுடைய சட்ட அறிவையும் சட்ட குழப்பத்தையும் சட்ட சந்தேகத்தையும் தீர்த்து கொள்ளுங்கள், சட்ட அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் இதேனும் பர்சனலாக உங்களுக்கு சட்ட விளக்கமோ சட்ட கன்சல்டேஷனோ தேவைப்பட்டதுன்னா இந்த ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்ணி தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு டைம் பெர்மிட் பண்ணால் உங்களுடைய ப்ரியர் அப்பாயின்மெண்ட் மூலமாக உரிய கன்சல்டேஷனோ உங்கள் சட்ட விளக்கங்களை தருகிறேன். அடுத்த ஒரு தலைப்போல் அடுத்த வீடியோவில் வர்றேன். அதுவரை உங்களிடம் விரும்புவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம்.